ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 லிட்டர் அளவு, 3/4 லிட்டரும் கம்மியாக தான் பால் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு லெமன் பழம், ஒரு எலுமிச்சம் பழத்தை 2ஆக கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அப்படி விடும்போது அந்த விட்டதுமே நமக்கு தெரியும், பால் நல்லா திரஞ்சு வர்றது. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பன்னீர் நம்ம வெளியில் வாங்குறத விட வீட்டிலையே நம்ம பசும்பாலெல்லாம் நம்ம உறைய வச்சு, பசும்பாலெல்லாம் நல்லா நம்மளே வீட்டில் வினிகர் சேர்க்காம ரெடி பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. ஆனால் லெமன் பிழிஞ்சு விட்டாலும் லெமன் வாடெல்லாம் சாப்பிடும்போது எதுவுமே தெரியாது. நான் சும்மா ஒரு 1/2 லிட்டர் பாலில் தான் செஞ்சேன். ஆனால் ஒரு நேரம் நம்ம சமைச்சிக்கலாம். நான் சும்மா ஒரு வெயிட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய் டப்பா தூக்கி வச்சேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது. அதில் நிறைய ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த பன்னீர் கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு 2, 3 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டியே போதுமானது. இதை கூட நம்ம வெளியில் பாக்கெட்டாக வாங்கும்போது நமக்கு ரூ. 80 90 கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் பாலாக எடுத்து செய்யும்போது எந்த ஒரு குக்கிங் வினிகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். பாய் பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.